அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனைகள் தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். மேலும் இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று மிக முக்கியமான பெயர்ச்சியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். ரிஷப ராசிக்கு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்று கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் வக்கீரமடைந்த நிலையில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதத்தின் தொடக்கத்தில் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் ஏற்படும். நீண்ட காலமாக இழுவகையில் இருந்த வேலைகள் சீக்கிரத்தில் முடிவடையும். பொருளாதார சிக்கல்கள் ஓரளவு குறையும். யாருடனும் வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு சில தொந்தரவுகள் இருக்க செய்யும். குடும்ப நபர்களின் ஆதரவு பெருகும். சுற்று வட்டாரத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். மற்றவர்களிடம் நயமாக பேசி காரியங்களை சாதிக்க முடியும். விலகிச் சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பர். எந்த ஒரு சிக்கலான விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக பேசி முடிக்க முடியும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் நெருங்கிய உறவுகளால் ஆதாயம் உண்டு. வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். புது பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். பழைய வீட்டை சீரமைக்க வேண்டி வரும். நண்பர்கள் விஷயத்தில் சிறிது கவனமுடன் இருப்பது அவசியம். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறும். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். மறைமுக பிரச்சனைகள் வந்து நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளவும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும். அடுத்தவர்களிடம் வார்த்தைகளை அளந்து பேசவும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் சகஜமாக பேசி பழகுவர். சுப காரியங்கள் கைகூடி வரும். உறவினர்களிடம் இருந்த வீண் மனஸ்தாபங்கள் நீங்கும். சுகஸ்தானத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருவதால் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதில் தோன்றும். கணவன் மற்றும் மனைவிக்குள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீண் வாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சொத்து பிரச்சனையில் வில்லங்கம் இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை கொள்ளவும். மேலும் வாகன பயணங்களில் சற்று கவனம் தேவை. குடும்பத்தில் புது நபர்களின் வருகையால் உற்சாகம் ஏற்படும். உத்தியோகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மற்றும் மனைவி ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சிலருக்கு தாய்வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சாரத்தால்
அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு. ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் சற்று குறைவாகவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கீரமடைந்த நிலையிலும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். இதன் காரணமாக தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். தாங்கள் நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். வேலை பார்க்கும் இடத்தில் பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பது நல்லது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று மிக முக்கியமான பெயர்ச்சியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து வரும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் இருக்கக்கூடும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம். செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும். நன்கு படிப்பது நல்லது. பெற்றோரின் ஆதரவு பெருகும். வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. சனி மற்றும் ராகு பகவான் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் கேந்திர பலத்துடன் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். உங்கள் செல்வாக்கு உயரும். உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்கும். தாய்வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் ஒரு முடிவிற்கு வரும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பம்பு வழக்குகள் சாதகமாகும். ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் பொருளாதார நிலை உயரும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன்கள் அடைபடும் என்றாலும் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் தலை காட்டும். புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் பிரகாசமான மாதமாக இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு 6, 8 மற்றும் 10ஆம் இடங்களை பார்ப்பதால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். பம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய சொத்துக்களும் சேரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை வழக்குகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளும் சாதகமாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும்.
பணியில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவர். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடியாகவும் நீங்கும். வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறும். கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கும் நிலை உண்டாகும். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும். மிருகசிரீடம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையான மாதமாகும். தைரிய வீரிய பராக்கிரமக்காரகனான செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள், பம்பு மற்றும் வழக்குகள் உண்டாகலாம். பிள்ளைகளாலும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலும் குரு பார்வை சத்ருஜய ஸ்தானத்திற்கு கிடைப்பதால் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உங்களுக்கு அது சாதகமாக மாறும். மாதம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தேவைக்கேற்ற வருமானம் வரும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும். பொன் மற்றும் பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். குரு பகவானின் 8 மற்றும் 10ஆம் இட பார்வைகளால் புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்கள் செல்வாக்கு எல்லா இடத்திலும் உயரும். அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் விலகும். சுறுசுறுப்பாக நடைபோடுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.